இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பலவிதமான ரெஸ்லிங் அப்டேட், அது இல்லாமல் ராயல் ரம்பிள் ரிட்டன் பிளான் எக்கச்சக்கமாக கொண்டு வந்துருங்க. ரெஸ்லிமினியா மேட்சஸ்லாம் லீக் ஆயிருக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் சார்லட் ஃப்ளேர் எப்போ ரிட்டன் வருவாங்கன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். சார்லட் ஃப்ளேர் இப்போ ரிட்டன் வந்துட்டாங்க. அது எங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன நினச்சுன்றது தெரிஞ்சுக்கலாம். என்னடா நீங்கள் சொல்கிற வளரன்னு கேட்காதீங்க. இந்த வாரம் NXTயோட பேக் ஸ்டேஜில் சார்லட் ஃப்ளேர் ரிட்டன் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்பர் 1 கண்டென்டராக NXTக்கு செலக்ட் ஆகிருக்கிறவங்களோட பேக் ஷூட்டில் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இந்த டீமோட ஒர்க் பண்ணுன்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க சார்லட் ஃப்ளேர். அதனால் இப்போ வந்து சார்லட் ஃப்ளேர் வந்து WWEக்கு அஃபிஷியலாகவே ரிட்டன் ஆகிட்டாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இதன் மூலமாக நம்ம என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, சார்லட் ஃப்ளேர் இந்த டீமோட மெயின் ரோஸ்டருக்கு வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இப்போ சார்லட் ஃப்ளேர் போட்ட ஹிண்ட் மூலியமாக, ட்விட்டரில் போட்ட ட்விட் மூலியமாக ஹிண்ட் கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் WWE ரிட்டனுக்காக ரெடியாக இருக்கிற ஒரு ரெஸ்லர், அது யாருன்னு கேட்டிங்கன்னா பேட் பனி வந்து ரிட்டனுக்காக ரெடியாக இருக்கிறத வந்து சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு கண்டென்ட்டுக்கு கீழே, இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டு கீழே வந்து லோகன் பால் ரிங்கில் வந்து தான் கூட மோதணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த மேட்ச் வந்து லோகன் பால் வர்சஸ் பேட் பனி, இவங்க 2 பேருக்கு நடக்க போகிற மேட்ச் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்கும். இந்த மேட்ச் எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா, லோகன் பால் சேலஞ்ச் பண்ணியிருக்குது எப்போன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தான் சேலஞ்ச் பண்ணது. ரெஸ்ல்மேனியாவில் நடக்கிறதுக்காக இவங்க சேலஞ்ச் பண்ணியிருக்கிற தகவல் வெளில வந்திருக்கு. இந்த மேட்ச் வைக்கிறதுக்கு முழு காரணம்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் டேலண்ட்டை தாண்டி இவங்க 2 பேருக்கு இருக்கிற ஃபேமஸை பயன்படுத்தி WWE ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இவங்க 2 பேருக்கான மேட்சை வந்து ரெஸ்ல்மேனியாவில் வைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கு. அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ராயல் ரம்பிள் 2025 பற்றி ஒரு ப்ரிடிக்ஷன் வந்திருக்கு. ராயல் ரம்பிள் 2025 ரோமன் ரிங்ஸ் பங்கேற்க போகிறான்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. ஆனால் ரோமன் ரிங்ஸ் என்ன பண்ண போகிறான்றதையும் தகவல் தெரிஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் ராயல் ரம்பிளில் ஜெயிக்கும் பட்சத்தில் அவர் கோடி ரோட்ஸ் தான் சேலஞ்ச் பண்ணுவார்ன்ற மாதிரி லாஸ்ட் ஸ்மாக் டவுனில் வந்து பால் ஹிமன் கொடுத்த ஹிண்ட்லேயே தெரிஞ்சிச்சு. டைட்டில் மீண்டும் வேணும்னு ரோமன் ரிங்ஸ் கேட்டிருக்காரு. ஏன்னா அவரோட உள்ள ஃபாலோ வந்துருச்சு, அவரோட ட்ரைபிள் சீஃப் ஃபைட்டர், அவரோட டைட்டில் மீண்டும் வேணுன்ற மாதிரி மேட்ச் கேட்டிருக்காரு. அது இல்லாமல் ராயல் ரம்பிளில் இருப்பார்ன்றதை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்படி அனௌன்ஸ் பண்ணது மூலமாக பால் ஹியூமன் அனௌன்ஸ் பண்ணது மூலமாக ரோமன் ரிங்ஸ் ராயல் ரம்பிள் இருக்க போறாருன்ற உறுதியாயிடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட்ல வந்து ப்ரெடிக்ஷன் படி ரோமன் ரிங்ஸ் ராயல் ரம்பிள் இருக்க போறாரு. அதே சமயத்தில் ரோமன் ரிங்ஸ் வந்து ராயல் ரம்பிள் கிட்டத்தட்ட 25வது என்ட்ரன்ஸ்க்கு அப்புறம் தான் வர போறாரு. அந்த என்ட்ரன்ஸை கொடுத்து இப்போ லாஸ்ட்டாக கரண்ட்டில் போயிட்டு இருக்க பிளான் படி ரோமன் ரிங்ஸ் ராயல் ரம்பிளை வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. அந்த எதிர்பார்ப்பு மூலியமாக ரோமன் ரிங்ஸ் கோடி ரோட்ஸ் தேர்ட் முறையாக வந்து ரெஸ்ல்மேனியாவில் நடக்கலான்ற மாதிரி இப்போ ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கான நியூஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சுக்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.